ஹலோ லவ்லி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் புதுசாக ஜிமெயில் அக்கௌண்ட்டு இல்லை கூகுள் அக்கௌண்ட் ரெண்டு ஒன்று தாங்க. அது எப்படி ஓப்பன் பண்ணுறது? ஆமாங்க, இப்போ ஜிமெயில் அக்கௌண்ட் இல்லாத மொபைலே கிடையாது. அதாவது ஒரு ஆப் ஏற்றினாலும் சரி, இல்லை ஒரு யூடியூப் போனாலும் சரி, இல்லை குரோம் ஓப்பன் பண்ணாலும் சரி, மொபைலை புதுசாக வாங்கி ஓப்பன் பண்ணாலும் சரி, நான் ஃபஸ்ட்டு கேட்க ஜிமெயில் அக்கௌண்ட் தாங்க. அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் எப்படி நம்ம கம்பல்சரி ஓப்பன் பண்ணுறது? எல்லா மொபைலுக்கும் யூஸ் பண்ணியே ஆகணும் கண்டிப்பாக. அது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனல் புது விவரம் இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பண்ணுங்க. ரியாலிட்டி ஆள் கொடுக்க மாறாதீங்க. அப்போ தான் நான் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு கூட சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சா கிடையாது, உங்களுக்கு ஒரு நோட்டி கிடைச்சா கிடையாது. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பண்ண ஆள் கொடுக்க மாறாதீங்க. ஆமாங்க, இப்போ ஜிமெயில் அக்கௌண்ட்டு கூகுள் அக்கௌண்ட் ரெண்டும் ஒன்று தாங்க. ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். கண்டிப்பாக சொல்கிறேன், எல்லா மொபைலுக்கும் கண்டிப்பாக இந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டுங்கிறது வேணும். அது இல்லாமல் எந்த மொபைல் யூஸ் ஆகாதுங்க. சரிங்களா? சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மொபைலில் ஃபஸ்ட் டைம் கூகுள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஜிமெயில் இல்லை யூடியூப், குரோமு இல்லை கூகுள் ப்ளே ஸ்டோர் இது மாதிரி கூகுள் சம்மந்தப்பட்ட எது ஓப்பன் பண்ணாலுமே நீங்கள் லாகின் பேஜ் போயிடுவீங்க. சப்போஸ் நீங்கள் 2வது அக்கௌண்ட் 3வது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா, இது போல் கூகுள் ப்ளே ஸ்டோரு இல்லை ஜிமெயில் இது போல் ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணிக்கலாம். குரோமு இல்லை கூகுளு இல்லை மெயிலு, ப்ளே ஸ்டோர் இது மாதிரி எல்லாத்தையும் இது மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே நம்ம ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்குது. அந்த ப்ரொஃபைல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, அதில் நீங்கள் ப்ரொஃபைல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த நீங்கள் வச்சுக்கிற எல்லா அக்கௌண்ட்டும் வரும். நான் ரெண்டு அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் சரி, 1 அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் எது வச்சிருந்தாலும் வருங்க. இதில் பாருங்கள், ஆட் அனதர் அக்கௌண்ட் சொல்லி இருக்குது. ஆமாங்க, நீங்கள் ப்ளே ஸ்டோரு இல்லை எதில் குரோமு இல்லை மேப்பு இது மாதிரி மெயிலு இது மாதிரி எது வந்தாலுமே அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி வந்தீங்கன்னா ஆட் அனதர் அக்கௌண்ட் சொல்லி இருக்குது. நீங்கள் பேஜ் வந்துடலாம். இதில் நீங்கள் என்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க? கூகுளா, யாகுவா இது மாதிரி எது வருன்னு சொல்லி கேட்கு. நம்ம ஜென்ரலாக கூகுள் அக்கௌண்ட் ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். அந்த ஜிமெயில் கூகுள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லாகின் பேஜுக்கு வந்துடலாம். சப்போஸ் நீங்கள் புது ஃபோன் அப்படின்னா சைன்இன் இல்லை லாகின் இருக்குன்னு நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் சைன்இன் கொடுத்தா அப்படி வந்துக்கலாம். சரி, இந்த பேஜ் வந்தாச்சு. இப்போ கீழே பாருங்கள், கிரியேட் ஏன் அக்கௌண்ட் அப்படி இருக்குங்களா, அந்த கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்க. சப்போஸ் உங்களுக்கு ஆல்ரெடி பாஸ்வேர்டு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இமெயில் ஐடியெலாம் கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதோட இமெயில் ஐடி பார்த்தீங்களா, அந்த இமெயில் ஐடி 4 நம்பர்ஸ் இருக்குது. அந்த இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் புது அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கீழே பாருங்கள், கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குங்களா, கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதில் நம்ம மைசெல்ஃபா இல்லை பிஸ்னஸ்க்கான இருக்குது. மோஸ்ட்லி நிறைய பேர் ஃபார் மைசெல்ஃப் அப்படின்னு சொல்லி நம்ம சொந்த யூஸுக்கு தான் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்க. ஃபார் மைசெல்ஃப் அப்படின்னு சொல்லி இருக்கிறத கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னா நம்ம இப்போ வந்துடுவோம். உங்கள் நேம் கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு தளபதி விஜய்னா ஃபஸ்ட் நேம் தளபதினு கொடுத்துங்க, லாஸ்ட் நேம் விஜய்னு கொடுத்துங்க. சப்போஸ் ஒரே நேம்னா உங்கள் பேர் கொடுத்து போட்டு அப்பாட பேர் கொடுத்துக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச நேம் யார் வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ நேமுக்காக தாங்க. இப்போ என் பேர் நிஷாந்த் குமார்னா நிஷாந்த் குமார்னு சொல்லி கொடுத்துட்டேன். கொடுத்து போட்டு கீழே பாருங்கள், நெக்ஸ்ட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிட்டேன். இப்போ உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும், மந்த்து, டே, இயர். அப்புறம் அது கொடுத்து போட்டு கீழே ஜெண்டர், உங்கள் மெயிலாக நீங்கள் ஃபீமேலாக அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இப்போ நான் டேட் ஆஃப் பர்த் என்னோட ஒரிஜினல் கொடுத்துங்க. ஏன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த்தில் நமக்கு வெரிஃபை பண்ணுறதுக்கு வேணும். அதனால் நீங்கள் ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போ மெயிலை கொடுத்துட்ட ஜென்டரில் இப்போ அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மெயில் ஐடி கொடுக்கு, அதுவே கொடுக்கு. உங்களுக்கு அது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் கிரியேட் யுவர் ஓன் ஜிமெயில் ஐடி கிளிக் பார்த்தீங்களா, அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் சுயமாக நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஜிமெயில் ஐடி வேணுமோ அது நீங்கள் ஓனாக டைப் பண்ணிக்கலாம். சப்போஸ் அதுவே கொடுக்குறதே போதுன்னா நீங்கள் அதை வச்சுக்கலாம். நான் நமக்கு புதுசாக நானே இமெயில் ஐடி கிரியேட் பண்ணுவேன். அதுக்காக நான் கிரியேட் அவர் ஓன் ஜிமெயில் அட்ரஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணி போட்டு இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஜிமெயில் ஐடி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன், அதை டைப் பண்ணிக்கிறேன். ஆமாங்க, இப்போ நிஷாந்த் குமார் அது மாதிரி ஒரு நம்பர் போட்டு இது மாதிரி எதாவது போட்டுட்டு gmail.com அப்படின்னு கொடுத்து போட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், யூஸ் நேம் ஆல்ரெடி இருக்குதாம்மா. அதனால் நீங்கள் ஒரு ஃபாண்ட்டு சேர்த்துனாலும் சரி, இல்லை லெட்டர் தான் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குது. சரிங்களா? அதனால் நீங்கள் இப்போ அந்த ஆல்ரெடி இப்போ நேம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு நம்பர் ஆட் பண்ணிங்க, இல்லை ஏதாவது ஆட் பண்ணி போட்டு இப்போ நான் நம்பர் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்து நான் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு அந்த கட் ஆயிடுச்சு. சரிங்களா? அப்போ நேம் மட்டும் கொடுத்தங்காட்டி அந்த ஆல்ரெடி நிறைய பேர் ஓப்பன் பண்ணியிருப்பாங்களே, அதனால் அந்த இமெயில் ஐடி என்கேஜாக இருக்குன்னு சொல்லிடுச்சு. இதனால் இப்போ நம்பரை ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ அது ஆட் பண்ண புள்ள போயிடுச்சு. இப்போ உங்கள் பாஸ்வேர்டுன்னு சொல்லி நீங்கள் கொடுத்துங்க. சரிங்களா? ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு ஒரு 8லேருந்து 10 டிஜிட்டுக்குள்ளே நம்பரு, லெட்டர்ஸ் இது மாதிரி எல்லாத்தையும் கலந்து வச்சுட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்காகத்தாங்க. இப்போ கொடுத்து போட்டு நெக்ஸ்ட் அப்படிங்க கிளிக் பண்ணிங்க. நீங்கள் சப்போஸ் என்ன பாஸ்வேர்டு போட்டுருக்கு, பாஸ்வேர்டு சொல்லி கொடுத்து போட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஒரு டைம் லாகின் பண்ணும்போது இந்த பாஸ்வேர்டு கேட்பாங்க, அதுக்காக. இப்போ நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டேன். பார்க்குறேன், படிச்சு பார்த்துக்கலாம். இது வேணும் கட் பண்ணி போட்டு எஸ்ஐஎம்இன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி கேட்கு எஸ்எம்ஐஎம்இன் கொடுத்து போட்டு இப்போ நம்மளுக்கு ரிவ்யூ யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது. நான் இப்போ அக்கௌண்ட் கிளிக் ஆகிடுச்சு. இப்போ கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குங்களா, அந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்க. இதில் பூரா டேர்ம்ஸ் அண்ட் பாலிசி கொடுத்துருப்பாங்க. அது கூகுளில் ஜிமெயிலோட அதோட பாலிசி அண்ட் டேர்ம்ஸு அது என்னென்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் படிக்கணும், படிங்க. இல்லை வேண்டாம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா
நெக்ஸ்ட் ஐ அக்ரின்னு சொல்லி இருக்குதுங்களா, ஐ அக்ரி அப்படின்னு சொல்லி இருக்குது அந்த ஆப்ஷன். அந்த ஐ அக்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரு. இப்போ தான் வந்து நீங்கள் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண முடியும். இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டிடுறேன் பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை. இப்போ வந்து அதே மாதிரி நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இசாட் குமார் 789095 சொல்லி ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. நான் இப்போ தான் கிரியேட் பண்ணேன். அந்த அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ தான் பார்த்து நான் ஓப்பன் பண்ணி கூட காட்டிட்டேன். பாருங்க இப்படி தான் உங்கள் பேஜ் இப்படி தான் வரும். இது மாதிரி தாங்க நீங்கள் வந்து ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இல்லை கூகுள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். இது மாதிரி தான் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்புறம் வேணால் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஓப்பன் ஆகி டிவைஸ்லேயே இல்லை ஓப்பன் ஆகிடுச்சுன்னா எதுக்குமே நான் கேட்காது. சப்போஸ் கேட்டுச்சுன்னா நீங்கள் இந்த இமெயில் ஐடியுமே அந்த பாஸ்வேர்டையும் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்க வேண்டிய எல்லாத்தையுமே. சரிங்களா, இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியுங்க. அதே மாதிரி நம்ம சேனல் புது விவரம் தான் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பண்ணுங்க. இந்த ஹெல்த்தி ஆளுக்கு மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே சொல்லி செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சா போட்டு அப்படி உங்களுக்கு ஒரு முடிவு கிடைச்சா உங்களுக்கு அதுலேயே பண்ணுறதுக்கு. அதனால் சப்ஸ்கிரைப் பெல் பண்ண ஆளுக்கு மறந்துடாதீங்க. ஆமாம், இப்போ வந்து பாஸ்வேர்டு எதுவுமே, அதாவது இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் எதுவுமே இல்லைனா கூட ஜிமெயில் அக்கௌண்ட்டை எப்படி ரெக்கவர் பண்ணி சொல்லி வீடியோ போட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனல் புது விவரம் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா, அதாவது உங்களுக்கு இமெயில் ஐடியும் தெரியல, ஃபோன் நம்பர் எதுவுமே தெரியல, இருந்தாலும் உங்கள் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா அது எப்படி ரெக்கவர் பண்ணி நம்ம சேனல் வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா, மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.